ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சார்ஜர் வந்து 2-3 நாள் ஆச்சு. இன்னும் நம்ம பார்க்கவே இல்லை. இன்றைக்காச்சும் பிரித்து பார்த்துற வேலை இருந்தனால பார்க்க முடியல. பேர் வந்து எதுவும் போட்டிருக்காங்க, பாலகிருஷ்ணன் நினைக்கிறேன். பேர் வந்து பாலகிருஷ்ணன். அழிச்சிருக்கனால நம்மளுக்கு தெரியலை. அதில் வந்து இதில் என்னென்ன போயிருக்குங்கிறத ஒன்று நான் பார்ப்போம். துணி எல்லாமே நல்லா தான் இருக்குது. இதை நம்ம கரண்டில் கொடுத்து பார்ப்போம். கரண்டில் கொடுக்க போகிறேன். கரண்டில் கொடுத்தாச்சு. நம்மளுக்கு இந்த மெயின் லைட்டு ஆன் ஆகவே இல்லை. நம்ம கழட்டி பார்த்துருவோம். மெயினாக நமக்கு ஆன் ஆகலை. ஆன் ஆகிட்டவரை என்ன வருதுன்னு பார்க்கலாம். மெயின் லைட் ஆன் ஆகலை. பேர்லாம் எதுவுமே எழுதல. ஓகே, இப்போ இதெல்லாம் என்னென்ன போயிருக்குங்கிறத பார்ப்போம். நல்லா தூக்காகி குடி இருக்குது அந்த இடத்துல. ஃபஸ்ட்டு இதில் பீஸ் போயிருக்கான்னு பார்த்துக்குவோம். பீஸு ஐசி எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்குவோம். இந்த ஐசி பால்ட்டு, இந்த ஐசி ஒன்று பால்ட் ஆகிருக்கு. இதுவும் பார்ப்போம். இந்த ஐசி பார்ப்போம். ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. அப்போ இந்த 2 ஐஸுமே பால்ட்டு ஒன்று. இன்னொன்று கரண்ட் வராததுக்கு காரணம் வந்து நல்லா பீஸை பார்த்துக்குவோம். பீஸு ஒன்று போயிருக்கு. இல்லை, பீஸு நல்லா இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த பீஸு நல்லா இருக்குது. ஐசி 2 போயிடுச்சு. இந்த ஐசி மூலியமாக தான் நம்மளுக்கு இங்கே 12 வோல்ட்டுக்கு வரதுக்கு. இது காயில்கள்லேருந்து இங்கே 12 வோல்ட் வரும். முதல்ல இந்த ஐசியும் செக் பண்ணி பார்த்துக்குவோம். அப்போ 2 ஐசியும் பால்ட்டு, இந்த 2 பெரிய மாஸ்பெட்டும் பால்ட்டு, இந்த ஐசியும் பால்ட்டு, அந்த 22A ஐசியும் பால்ட்டு. பீஸ்லாம் நல்லா தான் இருக்குது. 22A ஐசி உள்ள பால்ட்டு. வேறு வந்து இன்னொன்று பார்த்துக்குவோம். இது பால்ட்டாக இருந்தால் கூட நம்மளுக்கு லைன் வேலை செய்யாது. ஓகே, இது நல்லா தான் இருக்குது. இந்த டிரான்சிஸ்டர் ஒன்று இல்லை, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒன்று நல்லா இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த ஐசி மாற்றினா வேலை செய்யும்னு நினைக்கிறேன். இந்த ஐசி 2 மாஸ்பெட்டு, இது மட்டும் இப்போ மாற்றினாவே வேலை செய்ய வாய்ப்பு இருக்குது. மாற்றிட்டு பார்ப்போம்.
இந்த ஒரு ஐசி ஓகே தான், இது மேலே வச்சுப்போம். இந்த ஐசி ஒன்று, இந்த ஐசி ஒன்று, 2 ஐசி. இந்த ஐசியை செட் பண்ணி பார்த்துக்கலாம். சென்ட்ரு காலையும் இந்த லாஸ்ட் காலையை வச்சுன்னா நம்மளுக்கு 400 சிலிண்டர் வரணும். பாயிண்ட்டு வரல. இந்த லாஸ்ட் காலையும் சென்ட்ரு காலை வச்சா நம்மளுக்கு 400 சிலிண்டர் வரணும். ஆனால் 0 பாயிண்ட் வருது, ஷார்ட்டு காட்டுது. இதுவும் அதே தான், ஷார்ட்டு காட்டுது. இது ரெண்டும் பழைய ஐசி போல்டு இருந்தது. இது வந்து புது ஐசி. புது ஐசி செக் பண்ணி காட்டுறேன். அதில் பாயிண்ட் எடுத்து 400 சிலிண்டர் வரணும் பாருங்கள். 511 ஓகேங்களா. அடுத்த ஐசி வைப்போம். இது 523 ஓகே. அப்போ நம்மளுக்கு 500க்கு மேலே பாயிண்ட் வருது. ஆனால் இதில் இந்த 2 ஐஸுமே பால்ட்டு. இப்போ 2 ஐஸையும் புதுசாக போட்டுருவோம். ஐசி புதுசு மாட்ட போகிறோம். ஓகே
இப்போ அடுத்து இந்த ஐஸ் ஒன்று மாற்றணும். காணும் இருங்க, வேறு எடுத்து வரேன் ஐசியை போய். இந்த இருக்குது 22A 22A ரைஸ் தான் 22A அப்படிங்கிற ரைஸு. என்னென்னா வைஃப் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. 22Aங்கிறது வைஃப் ரைஸ் எப்படி சொல்லுவாங்க. இப்போ அதையும் மாற்றிட்டு போட்டு பார்ப்போம். இந்த ஐசியை மாற்றிட்டு 3ஐயும் மாற்றிட்டு போட்டு பார்ப்போம் வேலை செய்தா இல்லையான்ட்டு. அப்படி இல்லைன்னா வேறு என்னங்கிறத அடுத்தது பார்க்கணும். ஃபஸ்ட்டு இப்போ இந்த ஐசியை கழட்டிக்குவோம். இதை டைட் பண்ணி வச்சுருவோம். இல்லையா வேலை முடிச்சு. இந்தா பார்ப்போம். இந்தா பார்ப்போம். இந்தா பார்ப்போம். சாப்பிட்டா நீங்கள் சாப்பிட சாப்பிட்டாங்களா? டீ சாப்பிட்டாங்க. இந்த வைஃப் ரைஸு இது ப்ளஸ்ஸு கழட்டியாச்சு. இதையும் கழிச்சுட்டு அந்த டிவிஎஸ் டயர் இருக்குல்ல அதையும் செக் பண்ணி பார்த்துருவோம். ஏன்னா 2 ஐசி போனதுனால டிவிஎஸ் டயரும் போயிருக்க வாய்ப்பு இருக்குது. அதையும் கழட்டி செக் பண்ணி பார்த்துருவோம். இது புதுசு டிவிஎஸ் டயர். இந்த டிவிஎஸ் டயரை செக் பண்ணி பார்த்துடலாம்.
இப்போ புது ஐஸ் போட்டாச்சு. புது ஐஸ் போட்டு இப்போ செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த ஐஸ் புது ஐஸ் போட்டிருக்கோம். இதுவும் புது ஐஸ் போட்டிருக்கோம், நல்லாயிருக்கு. அடுத்தது அந்த இதையும் போட்டு பார்த்துருவோம். சொல்லுண்ணா, வீட்டுக்கா வண்டிக்காண்ணா? இருக்குண்ணா. சப்பு போகிற மாதிரி வேணுமா இல்லை சப்பு இல்லாமேண்ணா? இல்லை அதான் 2.9 வேணுமா இல்லை 2 ஸ்பீக்கர் மட்டும் போகிற மாதிரி வேணுமா? 1200 ஆகுமா? அதெல்லாம் 3300, 3500, 3800 3 ரேட்டில் இருக்குது நம்மள்ட்ட பைக்கு. இது போட்டு காமிக்கணுமாண்ணா? இப்போ இந்த டிவிஎஸ் டயர் ரெண்டுமே நல்லாயிருக்கு. நான் வரேன். என்ன சீட் என்ன சொல்ல, என்ன போட்டு காமிக்கிறேன். என்ன டாடா ஏசிக்கு என்ன அடிக்கிறேன்? ஜேஎஸ்பிக்கா? 2 ஸ்பீக்கர் மட்டும் தானே? அண்ணா 1200 இருக்குண்ணா செட்டு. அசம்பிள் செட்டு 1200 ஆகும். நாங்கள் இங்கே மாட்டுறதாண்ணா. இப்போ மாட்டியாச்சு. இப்போ அதை போட்டு பார்ப்போம் அப்படியே வோல்ட் என்ன வர்றான்ட்டு. என்ன சொல்லுங்கண்ணா? ரிமோட்டா? மெயின் லைட்டு ஆன் ஆகலாம். மெயின் சுவிட்ச் ஆன் ஆகலாம். அடுத்து வேறு எதாவது போயிருக்கான்னு பார்ப்போம். இந்த சார்ஜர் தான் அப்போ காலையில் வந்து வேலை பார்த்தது. காலையில் வேலை பார்த்து அப்புறம் ஆள் 1-2 வரோம் அப்படியே எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் காலையில் என்னென்ன மாற்றினோம்னா இந்த 22Aங்கிற ஒரு ஐசியும் இந்த மாஸ்பெட்டு 2 மாற்றினேன். காலையில் மாற்றிட்டு போட்டேன், ஆன் ஆகலை. அதுக்கப்புறம் லைனில் ஆள் இருந்ததுனால ஒரு ஆள் ரிமோட் வேணும், ஒரு ஆள் செட்டு வேணும் பண்ணி கேட்டு வந்தாங்க. அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தனால கேமரா ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் இதை நான் எடுக்கவே இல்லை. அதுவும் இந்த இப்போ சாயந்தரம் 3 மணியாக போகுது. காலையில் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி வச்சதுக்கு இப்போ தான் அடுத்ததை எடுத்திருக்கேன். இதில் வேறு என்ன போயிருக்குன்னு தெரில. நம்மளுக்கு இது கொடுத்தது நம்மளுக்கு வந்து மெயின் லைட்டு ஆன் ஆகலை. ஏன்னா பீஸெல்லாம் நல்லா தான் இருக்குது. சரிங்களா? பீஸ் அப்படி போடும்போது நல்லா தான் எரிஞ்சு. அப்படி இல்லைன்னா இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று பார்க்கணும். இல்லைன்னா இந்த காயில் இருக்குதுல இந்த சோப்பரு, இது 2ல் தான். ஏன்னா இங்கே ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, சைனா ரெசிஸ்டன்ஸ். அது நான் அப்படியே செக் பண்ணி பார்த்தேன். அதான் இங்கே செக் பண்ணும்போது இது நம்ம செக் பண்ணி பார்த்தா இது நல்லா தான் இருந்துச்சு. அப்போ இப்போ 2 பால்ட்டு தான் இருக்கணும். ஆனால் பீஸும் செக் பண்ணிட்டு அப்படியே. அப்போ பீஸும் நல்லா தான் இருந்துச்சு. ஒன்றும் இந்த காயில் இப்போ ப்ராப்ளமாக இருந்தாலும் அந்த மாதிரி வராது. இன்னும் இந்த ரெசிஸ்டன்ஸ் பால்ட்டாக இருந்தாலும் அந்த மாதிரி வராது. இன்னொன்று வந்து இந்த டயர்டு இருக்குதுல்ல, இந்த கருப்பு சின்ன டயர்டு, இந்த டயர்டு ஃபால்ட்டாக இருந்தால் கூட நம்மளுக்கு இந்த மெயின் லைட்டு ஆன் ஆகாது. அப்போ இது 3ல் தான் ஏதோ ஒன்று இருக்கணும். ஒன்று இந்த சோப்பரு, இல்லை இந்த ரெசிஸ்டன்ஸு, இல்லைன்னா இந்த டயர்டு. அப்போ இது 3ல் தான் ஏதோ ஒன்று ரெசிஸ்டன்ஸ் ஏதோ ஒன்று தான் ஃபால்ட் இருக்கும். நம்ம அப்போ அதை போட்டு பார்க்க அப்படின்னு அதை போட்டு காமிச்சிட்றேன். இப்போ லைனை கொடுக்க போகிறேன். லைனில் கொடுத்தாச்சு. லைனில் கொடுத்தவும் நம்மளுக்கு மெயின் லைட்டு ஆன் ஆகலை. இதே பிரச்சனை தான் அப்படியே எடுத்து வச்சிட்டேன் நான். அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை, ஆளுக்கு லைனில் இருந்தனால. இப்போ இது எடுத்து செக் பண்ணி பார்க்க போகிறோம் வேறு என்ன ஃபால்ட்டுன்ட்டு. இதில் வந்து நம்ம என்ன மாற்றிருக்கோம், 2 மாஸ்பெட்டும் அந்த வைஃபர் ஐசியும் மாற்றிருக்கோம் நம்ம வந்து. ஏன்னா டிவிஎஸ் டயர் அப்போ செக் பண்ணும்போது நல்லா தான் இருந்துச்சு. அப்போ இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸு இல்லை இந்த ஒரு சோப்பரு இல்லைன்னா இது சரிங்களா. இதில் 3ல் தான் ஏதோ ஒரு ஃபால்ட்டாக இருக்கணும். பார்ப்போம். 3ல் ஃபால்ட்டாக இருந்தால் கூட நம்மளுக்கு இங்கே லைனுமே மெயின் லைட் ஆன் ஆகாது.
ஃபஸ்ட்டு இந்த டயர்டை செட் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த டயர்டுக்கும் வேலை செய்யலாட்டி 12 வோல்ட் நம்மளுக்கு இங்கே வராது. $628 காட்டுது. அப்போ இதுவும் நல்லா தான் இருக்குது சரிங்களா. இதுவும் ஃபால்ட்டு கிடையாது, நல்லா இருக்குது. .1 நம்மளுக்கு அந்த பீப் சவுண்ட் வருது, இது நல்லா தான் இருக்குது. அப்போ இந்த காயிலும் நல்லா தான் இருக்குது சரிங்களா. இதுவும் நல்லா தான் இருக்குது, இதுவும் நல்லா தான் இருக்குது. இந்த இதுவும் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கிறோம். இந்த 10.6ன்னு வருது பற்றில, இதுவும் நம்மளுக்கு 10 வரணும், 10 பாயிண்ட் வருது. அப்போ இதுவும் நல்லா தான் இருக்குது. இந்த காயிலும் நல்லா இருக்குது, இந்த டயர்டும் நல்லா தான் இருக்குது, இதுவும் நல்லா தான் இருக்குது. அப்போ இன்னும் ஒன்று தான் இருக்குது. எதுனா இந்த பச்சை ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டு பற்றிலா, இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அதையும் செக் பண்ணி பார்த்துருவோம். .10, 0.11, 12 வருது, 9. அப்போ இதுவும் நல்லா தான் இருக்குது. அப்போ இதுவும் நல்லா 1, 2 இதுவும் நல்லா தான் இருக்குது. வேறு என்ன போட்டுன்னு தெரியல. பீஸும் செக் பண்ணி பார்த்துக்குவோம். பீஸும் நல்லா தான் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு மெயின் லைட்டு ஆன் ஆகலை. சரி, ஓகே, மெயின் லைட்டு ஆன் ஆகலை. நம்மளுக்கு முதல்ல இங்கே 12 வோல்ட் வருதான்னு பார்ப்போம். இப்போ நம்ம லைனில் கொடுத்துக்குவோம். DC வோல்ட்டில் 1000 வோல்ட்டில் வச்சுருக்கேன் நான். 12 வோல்ட்டு நம்மளுக்கு வருதான்னு பார்த்துக்குவோம். நம்மளுக்கு 12 வோல்ட்டு வரல சரிங்களா. 12 வரல. இங்கே நம்மளுக்கு பார்த்துருவோம் எத்தனை வோல்ட் இருக்குன்ட்டு. அப்போ நம்மளுக்கு இங்கே வந்து கிட்டத்தட்ட எத்தனை வரணும், 350 வோல்ட் வரணும், வரல. அப்போ இங்கேயே நம்மளுக்கு வரல சரிங்களா. அப்போ பீஸும் நல்லா தான் இருக்குது. அப்போ அந்த வயத்தை செக் பண்ணி பார்த்துருவோம். வயலில் கூட பாட்டுருக்காமல. ஓகே, இந்த வயத்தை செக் பண்ணி பார்த்துருவோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து இங்கே 350 வோல்ட் வந்தால் தான் நம்மளுக்கு 12 வோல்ட்டே வரும். இப்போ இங்கே நம்மளுக்கு 350 வோல்ட்டு வரவே இல்லை. செக் பண்ணி பார்ப்போம். வோல்ட்டில் வச்சு பார்த்துருக்கோம், வரல. அப்போ இந்த இது எடுத்து வந்து நம்மளுக்கு வருது. இந்த லைனில் நம்மளுக்கு வேலை செய்யுது. 0.1 வருது, நம்மளுக்கு இது வேலை செய்யுது. ஓகே, அடுத்தது இந்த இதை பார்த்துருவோம். அப்போ இந்த லைன் ஒன்றும் வரல. எந்த லைன்னா நம்மளுக்கு இந்த லைனு இப்போ எடுத்து வருது, மெயின் வரல சரிங்களா. இந்த லைன் நம்மளுக்கு வரல. இதே வந்து மாற்றி வச்சா உங்களுக்கு எர்த்து வச்சுக்கும்போது எர்த்து வேறு வருது ஓகேவா. எர்த்து வைக்கும்போது நம்மளுக்கு வருது. இதே வந்து நம்மளுக்கு மெயின் வந்து வரல. அப்போ மெயின் வயரே எங்கேயும் ஒரு இடத்துல கட்டாயிருக்கும் உங்களுக்கு சரிங்களா. அதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். மெயின் வயர் வரல. இடத்துல கொஞ்சம் கட் பண்ணி போட்டு பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கட் பண்ணி இதில் இருந்து நம்ம லைன் எடுத்து வருதான்னு பார்ப்போம்.
இப்போ நம்மளுக்கு லைன் வருதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். கருப்பு வரல, அப்போ நம்மளுக்கு மெயின் தான் வரல. ஆனால் இப்போ நம்மளுக்கு மெயினும் வருது. அப்போ இந்த இடையில வந்து ஏற்றுங்க இனிமேல் கட் பண்ணி போட்டு ஓகே எடுத்து வச்சு பார்ப்போம். அப்போ எடுத்துவும் வருது, மெயின் வருது. அப்போ அந்த வயர் வந்து இங்கே தான் பால்ட்டு கொடுக்குது. இந்த இடையில வந்து எங்கனே ஒரு இடத்துல பால்ட்டு, இந்த வயத்தில் வந்து இடையில வந்து எங்கனே ஒரு இடத்துல கட்டாயிரம் கொடுக்கணும். சரிங்களா? அப்போ இந்த வயத்தை நம்ம டேரெக்டாக இப்போ கொடுத்து பார்ப்போம். டேரெக்டாக கொடுத்து வேலை செய்தான்னு பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக மேலே கொடுத்துருக்கோம். இப்போ நம்மளுக்கு மெயின் ஆனாதான்னு பார்ப்போம். மெயின் ஆனாச்சுன்னா வோல்ட் வருதான்னு பார்க்கணுங்களா? ஓகே, இப்போ நம்ம மெயின் கொடுத்தாச்சு. மெயின் வந்து நம்மளுக்கு மெயின் லைட்டு வேலை செய்யுது. அவுட்புட்டு வேலை செய்யுது. இப்போ நம்மளுக்கு இங்கே வோல்ட் எத்தனை வருதுன்னு பார்ப்போம். வோல்ட்டு நம்மளுக்கு இப்போ எத்தனை வருது? 43, 45, 35, 40, 39 வருது. இப்போ நம்மளுக்கு வோல்ட் வந்து வருது. மெயின் லைட் ஆன் ஆச்சு. எத்தனை வோல்ட்டுன்னு பார்ப்போம். அது வோல்ட் வந்து எத்தனை வோல்ட்டுன்னு தெரியலை. வோல்ட் எத்தனை ஸ்டிக்கர் ஒட்டுனால எத்தனை வோல்ட்டுன்னு நம்ம தெரியலை. வண்டியில் என்னமோ நம்ம போட்டு பார்த்து செக் பண்ணி பார்த்துக்கோம் வண்டியில் வந்து. சரிங்களா? இது வேலை செய்தா இல்லையாங்கிறது வண்டியில் போட்டு பார்த்தா தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க பார்ட்டி கேட்டால் சொல்லி வண்டியை கொண்டு வர சொல்லி வண்டியில் நம்ம டேரெக்டாக போட்டு பார்த்துட்டு அவங்கள சார்ஜ் அவங்கள்ட்ட கொடுக்கணும். ஆனால் இது எத்தனை வோல்ட்டுக்குன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வேறு சார்ஜ் எதாவது வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம இதில் என்னென்ன மாற்றிருக்கோம்னா மெயின் லைட்டு ஆன்லேயே தான் இருக்குது. சரிங்களா? மெயின் லைட்டு ஆன்லேயே தான் இருக்குது. நம்ம இதில் 2 மாஸ்பெட் பிடிக்கிறோம், வயத்தை பிடிக்கிறோம். இதில் வந்து இப்போ நம்ம 2 மாஸ்பெட் மாற்றிருக்கோம். ஒரு 22A ஒரு ஐசி ஒன்று, வைஃபர் ஐசி ஒன்று மாற்றிருக்கிறோம். வேறு அவ்வளோதான். இது 3 மட்டும் தான் நம்ம மாற்றிருக்கிறோம். இதில் வந்து வயரும் பால்ட்டாக தான் இருந்திருக்கு. நம்ம டேரெக்டாக கொடுத்துருக்கோம். அதை எடுத்து நம்ம இந்த மாதிரி உள்ளே கொடுத்துருவோம் வயத்தை வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த எதாவது வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன்.